போட போகிறோன்னா எறா குழம்பு வைக்க போகிறோம். எறா குழம்பு, எறா வாங்கி 1/2 கிலோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்னெல்லாம் போட்டு செய்ய போகிறோன்னா உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு எறா போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எறா குழம்பு செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, பச்சை மிளகா, வெங்காயம் பாருங்க. பச்சை மிளகா, வெங்காயம், வதக்கிக்கலாம். வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, ப்ரௌன் ஆகிடுச்சு. கேமரா கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? தெரியாதுன்னு தெரியல. ஓகே, நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு வெங்காயம். இப்போ 2 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுடலாம். பாருங்க, கருவேப்பிலை போட்டுட்டு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் வெங்காயத்தோடு நல்லா வதங்கட்டும். நல்லா இந்த உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தேங்காயும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இதில் வதக்கிடலாம். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு, நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். இதை நல்லா இந்த முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் வந்து இந்த தேங்காய் மிக்ஸ் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தேங்காயும் தக்காளி இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு தாளித்தோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு இந்த காயை போட்டோம், உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காவும் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காயும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுப்போம். இப்போ இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம.
எறா குழம்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு செய்கிறேன். சூப்பராக அந்த முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு எறா குழம்பு செஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் இந்த தக்காளி வந்து வதங்கணும். அதுக்குதான் தேங்காய் பிரச்சனை இல்லை, தக்காளி வதங்கினா தான் டேஸ்ட் வரும். அதுக்குதான் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிறது. முடி வெட்ட போயிருக்காரு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான். ரொம்ப சிம்பிள் குழம்பு தான் இது, கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியாக வச்சிடலாம். எறா உரிக்க தான் டைம் ஆகும். இப்போ இதில் எறாவை போட்டுடலாம். எங்கே ஆமாம் பாருங்க. இந்த எறாவை போட்டு நல்லா இப்போ கலரிட்டு, எறாலே வந்து தண்ணி வரும். இப்போ ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ எறாலே வந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். தெரியுதா? இறால இருந்து தண்ணி பார்த்தீங்களா? கொஞ்சம் தண்ணி விடவும் பாருங்கள். நல்லா இந்த மசாலா வந்து லூஸ் ஆகுது பார்த்தீங்களா? பாருங்கள், நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். இறா வந்து நல்லா பெரிய பெரிய இறா, 4 இறா சாப்பிட்டாலும் நல்லா திருப்தியாக இருக்கும். ஆனால் ரொம்ப பெரிய இறா டேஸ்ட் இருக்காது. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா குட்டி இறா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை பாருங்க, மிக்சியில் நம்ம தேங்காய் அரைச்சோம்ல அந்த தண்ணி தான். அப்படியும் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இதெல்லாம் வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு, உப்பு போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். இது எதுக்கு வச்சுருக்கேன்னா, இங்கே பாருங்கள்,
இறா கொஞ்சோண்டு ஒரு 10-20 இறா இருக்கும். இதை வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, தக்காளி 1, கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சு இதை ஊற வச்சுட்டேன். இதை வந்து வறுக்க போகிறேன். இப்போது அதுக்கு தான் இதை போட்டு வச்சுருக்கேன். இப்போ வறுக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த இறாவை ஒன்று ஒன்றா இதில் போட்டுடலாம். மசாலாவையும் நல்லா அதிலே போட்டுடலாம். எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. நம்ம திருப்பி விடலாம். இப்போ இந்த இறால கொஞ்சம் நல்லா நல்லா தண்ணி வந்து பிரிஞ்சு வரும். இறாவை போட்ட உடனே அந்த தண்ணி வத்திடுச்சு, சுண்டிடுச்சுன்னா இறா ஆயிடுச்சு. இறா ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ரப்பர் மாதிரி ஆகிடும். சீக்கிரமாக எடுக்கணும். இப்போ 2 கருவேப்பிலையை இதில் உருவி போட்டு வறுக்கலாம். வாசனையாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இதோட மாங்காவும் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து இந்த ஸ்டவ்வில் தூக்கி போட்டுடலாம். இந்த ஸ்டவ்வுக்கு ஒரு வேலை இருக்குது. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த ஸ்டவ்வில் கடாயை வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். என்ன பண்ண போகிறோம்னா இப்போ மாங்காய் சாதம் பண்ண போகிறோம். இந்த மாங்காய் குழம்புல போட்டுட்டு கொஞ்சம் மாங்காய் மீதி இருக்குல்ல, அதை வந்து திருவி நிவேதாவுக்கு மாங்காய் சாதம் செஞ்சு கொடுக்க போகிறேன். மாங்காய் சாதம் செய்யறதுக்கு பாருங்கள். மாங்காய் துருவினது, கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இவ்வளோதான். இப்போ நம்ம கடுகு இதில் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா நம்ம ஊற்றுற எண்ணெய் வந்து இந்த இறால ஃப்ரையில் பிரிஞ்சு வந்துடுச்சு. அதனால் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், இறா ஃப்ரை ரெடி.
இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா வறுத்த உடனே இப்போ நம்ம குழம்பையும் ரொம்ப சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வறுத்துச்சு. இப்போ நம்ம மாங்காவை போட்டு, மாங்காய் சீவன மாங்காவை போட்டு கலரி இறக்கிடலாம். உப்பு போட்டு கொஞ்சோண்டு இதுக்கு தேவையான உப்பு. பாருங்க, இதில் ஒரு பவுல் சாப்பாடு வச்சுருக்கேன். இதில் போட்டு நம்ம கலரிடலாம். மாங்காய் சாதம் ரெடி. சூடாகட்டும். நிவேதாக்கு மாங்காய் சாதமும் எறா ஃப்ரை. பாருங்க, மாங்காய் சாதம், எறா ஃப்ரை நிவேதாக்கு ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. தெரியுதா? மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், எறா, கத்திரிக்காய் இல்லை சாரி கத்திரிக்காயே வருது எனக்கு வாயில். எறா, உருளைக்கிழங்கு, மாங்காய், முருங்கைக்காய் குழம்பு ரெடியாக இருக்குது. ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு.
சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை உருவி அது மேலே போட்டுட்டோன்னா வாசனையாக இருக்கும். எப்போவுமே இது மாதிரி நான்வெஜ் செஞ்சால் கருவேப்பிலையை நம்ம போட்டோன்னா சூப்பராக வாசனையாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எறா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. எறா குழம்பு ரெடி, எறா ஃப்ரை ரெடியாக இருக்குது. அப்புறம் மாங்காய் சாதம் ரெடியாக இருக்குது. எல்லாமே இன்றைக்கி லஞ்சுக்கு ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம்.